பசங்களையும் என் வீட்டுக்காரரையும் மட்டும் எதுவும் பண்ணிடாதப்பா. நான் அவங்களை எதுவும் பண்றதும் பண்ணாததும் நீங்க நடந்துக்கிறதுல தான் இருக்கு. நாளைக்கு நீங்க ஜெயிலுக்கு போன பிறகுதான் நான் பேசுவேன். சரியா? இப்ப நான் வச்சிடுறேன். இவங்களை காப்பாத்த கூட ஆள் இல்லாம அனாதை மாதிரி நிக்கிறோம். என்னத்த இதெல்லாம்? யாரடி அனாதை? பேசாம அப்பாவை கூப்பிட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம். அவர் கட்டாயம் இதை சரி பண்ணி 5 பேரையும் காப்பாத்திடுவாரு. என்ன நான் சொல்றேன். வேண்டாம், உனக்கு கோடி புண்ணியம். தயவு செஞ்சு பேச்சு கூட இப்படி எல்லாம் சொல்லாத. அங்க இருக்கிறது 5 உசுறு. அவ ஆத்திரத்துல ஏதாவது செஞ்சு ஒரு உசுறு போனா கூட அதை இந்த குடும்பத்துல யாரும் தாங்கிக்க மாட்டாங்கம்மா. வேண்டாம். அப்ப நம்ம என்னதான் செய்ய போறோம்? அவன் சொல்றத கேக்குறது தவிர நமக்கு வேற வழியே இல்லையா? கண்டிப்பா நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணுமா? ஆமா, வேற வழி இல்ல கவிதா, போய் தான் ஆகணும். ஐயோ ஒண்ணு வராரு, போங்க. வா. இவர் என்ன இந்த நேரத்துல வராரு? சரி சரி, நீங்க எல்லாரும் உள்ள போயிடுங்க. நான் அவரை பேசி அனுப்பிடுறேன். நாங்க எதுக்கு உள்ள போகணும்? இங்க பாரு, ரத்னம் இருந்தப்பவே உங்க முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சால. ஐயா ஒண்ணு உங்க முகத்தை ஒரு வாட்டி பார்த்தா போதும், போ கண்டுபிடிச்சிருவாரு. அதனாலதான் சொல்றேன், உள்ள போங்க. போ. என்னம்மா இது? என்னது? என்ன நடக்குதுங்க? ஒரு பையனும் போன் வச்சா எடுக்க மாட்டேன்றானுங்க. இந்த கிருஷ்ணன் என்ன கமிஷன் ஆபீஸ்க்கு போறேன், ஆதாரத்தை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு போனான். அவனும் போன் எடுக்கல. சரி, ஆதாரத்தை கொடுத்தானுங்களா இல்லையா? எல்லாரும் எங்க போயிட்டாங்க? உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? இந்த பார், ஆபீஸ்ல இருக்க மனசு இல்லாம நேரா உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்தேன். அப்படியானே? எனக்கு எந்த விஷயமும் தெரியாதே. என்னம்மா சொல்ற? வீடியோ ஆதாரம் பென்டிரைவ் கிடைச்சிருச்சு, மொத்த குடும்பமும் தப்பிச்சிருச்சு. ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு போனான். அவனை பத்தி கேட்ட நீ ஒன்னும் தெரியலன்னு சொல்ற. சரி, நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நானா? நான் நல்லா தானே இருக்கேன். இல்ல, இத பாருமா, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க எல்லாம் ரிலீஸ் ஆக போறீங்க. அந்த கிரியோட ஆட்டம் முடிஞ்சிருச்சு. அவனை தூக்கி உள்ள போட போறாங்க. அந்த சந்தோஷம் உன் முகத்துல கொஞ்சம் கூட காணுமே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லனே, நான் நல்லாதான் இருக்கேன். உண்மையத்தான் சொல்றியா உமா? ஆமாண்ணே, நான் உண்மையத்தான் சொல்றேன். சரி, அப்போ கிருஷ்ண பசங்களும் எங்கம்மா? கமிஷனர் ஆபீஸ்க்கு நேரா போனா என்ன உள்ளவே விட மாட்டேன்றாங்கம்மா. இவனுங்களும் போன் எடுக்கல. உன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா. சரி, உன் மருமகள்லாம் எங்க? நீ ஏன் தனியா நிக்கிற? இல்ல இல்ல, ஏதோ ஏதோ நடக்குதுங்க. ஏதோ நீ மறைக்கிற. என்ன நடக்குது சொல்லுமா? உமா, நானும் உன் குடும்பத்துல ஒருத்தன் தானே. நான் உன்னோட அண்ணன் தானே. என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? ஏதோ என்கிட்ட இருந்து நீ மறைக்கிற. என் கிருஷ்ணனுக்கு ஏதோ ஆபத்து. சொல்லுமா, தயவு செய்து சொல்லுமா. போச்சுன்னு எல்லாமே போச்சு. நம்ம கனவு, ஆசை எல்லாமே மண்ணோட மண்ணா போச்சு. என் வீட்டுக்காரு, பசங்க எல்லாரையும் அந்த கிரி மறைச்சு வச்சு மிரட்டிட்டு இருக்கான். 5 உசிரி பாபத்துல இருக்கு. உமா, எப்படி நடந்தது இது? அவந்திகா, நீயாவது சொல்லுமா, என்னமா ஆச்சு? அந்த பென்டிரைவ கமிஷனர் கிட்ட கொடுக்கலன்னு இவங்க எல்லாரும் எடுத்துட்டு போனாங்க. அந்த கிரி பைத்தியக்காரன் உயிர் பயத்துல இருக்கான். தான் தப்பிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அவன்கிட்ட மாட்டிட்டு இருக்கிறது 5 உசுருன்னு. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஐயோ ஐயோ, இழவு எடுத்து நாசமா போனவன் பாடையில போறவன் இப்படியா பண்ணுவா? இந்த அநியாயத்தை, இந்த அக்கிரமத்தை தட்டி கேட்க யாருமே இல்லையா? இந்த ஊர் உலகத்துல ஏன்னு கேட்க ஒரு சாமி கூடவா இல்ல? நான் என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன்னு எனக்கே தெரியலையே. என் கிருஷ்ணனை காப்பாத்தலுமே. அதுக்கு ஒரே ஒரு வழிதானே இருக்கு. நானும் பூமிக்காவும் நாங்க தான் கொலை செஞ்சோன்னு ஒத்துக்க போறோம். நாங்க ஜெயிலுக்கு போனது தெரிஞ்சுட்டா அந்த கிரி நிச்சயமா
அவங்கள ரிலீஸ் பண்ணிடுவான்னு. பைத்தியக்காரத்தனமா பேசாதம்மா. நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்கள அந்த ராஸ்கல் வெளியே விடுவான்னு என்ன நிச்சயம்? வேணாம்மா, ரத்தனத்துக்கிட்ட சொல்லிடுவோம். இந்த ஆபத்துல இருந்து அவன் தான் உங்களை காப்பாத்த முடியும். வேண்டானே, ரத்னத்துக்கிட்ட சொல்ல வேண்டாம். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல சிக்கலை கொண்டு வந்துடாதீங்க. போதும். அவ கொலைகாரமா, கிரிமினல். அவனை ஜெயிக்க விடலாமா? பரவாயில்லண்ணே, பரவாயில்ல. இப்ப தோக்கிறது ஜெயிக்கிறது இல்லைன்னு விஷயம். என் குடும்பத்துல ஒரு உயிர் கூட போக கூடாதுன்னு. நாம தோத்தாலும் எல்லாரும் உயிரோட இருப்பாங்கல்ல. எனக்கு அது போதும்னு, எனக்கு அது போதும். நாங்க விட்டு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அண்ணே, நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன், யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. விடுமா. ராம், கொண்டு வாடா. டேய் வாடா. 2 பேருக்கு டீ கொடு. பெரியப்பா டீ சாப்பிடுங்க பெரியப்பா. ஆமா, சாப்பிடுங்க. மயக்கம் தெளிஞ்சிரும். அவளுக்கு அக்கா டீ சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். ம். பில்லக்கா பசங்களா, உங்களால ஒரு விஷயமாவது புத்திசாலித்தனமா பண்ண முடியுதா? மிதிச்சன். எனக்கு தெரிஞ்சு வடிகட்டின முட்டாளுங்கன்னா அது நீங்க 4 பேர் தான்டா. யாருக்கிட்ட மோதுறீங்க? எதிராளியோட பவர் என்ன, அதுக்கு எந்த மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணணும் ஒரு மண்ணு யோசிக்கிறது இல்ல. ஆனா என்ன மிரட்டுறது? மாமா, இவங்க 4 பேரை புரட்டி எடுக்கணும் மாமா. என்ன ஆட்டம் ஆடினானுங்க. இந்த 4 பேரை அடிச்சாதான் ஆத்திரம் தீரும் மாமா. டேய் விடுறா. இவனுங்களை வச்சு அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கிறதுலாண்டா இருக்கு வெற்றி. அது எப்படியெல்லாம் சீன் போட்டீங்க? நான் வரணுமா? உங்க அப்பனையும் அந்த வீணா போன முட்டா பாப்பையும் விடணுமா? இங்க வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு போறதுக்கு கார் வேற ஏற்பாடு பண்ணணுமா? நீங்க நோகாம என்கிட்ட இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு போயிருவீங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு நான் என்ன இழிச்ச வாயனாடா? கிரி, நீ ஒரு கிரிமினல் தெரியும், ஆனா அடிப்படையில் இவ்வளவு பெரிய கிரிமினல் தெரியாம போச்சு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இருக்கிற 4 சில்லுண்டில நீ மட்டும் சிலுத்துக்கிட்டே இருக்க. டேய், என் விரல் நகத்துக்கு சமமா இருப்பியாடா நீ? நேத்து பிறந்த பச்சை பயிரா நீ. என்கிட்ட ஆட்டம் கட்டியா கிரி, வாய மூடுறா. நீ ஒரு போலீஸ்காரன்றத மறந்துட்டு ஓவரா ஆட்டம் போடுற. இது சரியில்லை. ஆமா, சரியில்லை தான். என்ன பண்ண போற? ஒரு செயலை செஞ்சுட்டேன். அதுல இருந்து வெளியே வரணும்னா நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக தயாரா இருக்கேன். அதான் யா கிரி. மிஸ்டர் கிரி, நீங்க தப்பிக்க முடியும்னு மட்டும் நினைக்காதீங்க, புரியுதா? ஏன்டா நினைக்கணும்? நான் தான் தப்பிச்சிட்டேனே. இப்ப என் கையில அத்தனை ஆம்பளைங்களை மாட்டிட்டு இருக்கீங்க. வெளியே உங்க அம்மா கூட நீங்க இருந்தாலாவது அவளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். எதுக்கு இடத்துல வாக்குவாதம் பண்ணுவீங்க? இப்ப நீங்க எல்லாரும் என் கையில. உங்க அம்மாவுக்கு தகவல் சொன்னா போதும். சொடக்கு போட்ட ஆடுற குரங்கு மாதிரி எந்திரினா எந்திரிப்பா, உட்கார்னா உட்காருவா. நீங்க பண்ண முட்டாள்தனத்தால ஏன் வேலை ஈஸி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, எங்களை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. எங்க அம்மாவையும் பூமியாவும் விட்டுருங்க. உங்க அம்மா நான் எப்படி விட முடியும்? நீங்கெல்லாம் என் கையில இருக்கீங்க. எனக்கு எதிராக இருந்த பெண்டையும் அழிச்சிட்டேன். ஒரே சாட்சி இந்த பாபு. இவனும் இப்ப என் கையில தான் இருக்கான். இவன் வாயை திறக்காம இருக்க என்ன பண்ணணுமோ அதையும் நான் பண்ணிடுவேன். இப்ப எனக்கு முன்னாடி இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை தான். சதீஷ் கொலை கேஸ் மட்டும்தான். அதுல இருந்து தப்பிக்கணும்னா உங்க அம்மாவும் அந்த பூமிக்காவும் உள்ள போனோம். அது நடந்துட்டா நான் மொத்தமா ரிலீஃப் ஆயிடுவேன். அது நடக்கும்னு கனவுல கூட நினைக்காதீங்க சார். நடக்கும்டா. உங்க முன்னாடியே நடக்க வைப்பேன். நாளைக்கு கோர்ட்டுக்கு உங்க அம்மாவும் பூமிக்காவும் போவாங்க. நாங்க தான் கொலை பண்ணனு ஒத்துக்குவாங்க. அப்புறம் ஜெயிலுக்கு போவாங்க. பாக்குறீங்களாடா? பாக்குறீங்களா? எங்க அம்மா மட்டும் ஜெயிலுக்கு போனா வெளியே வந்து நாங்க உன்னை சும்மா விட நினைக்கிறியா? என்ன பண்ணுவ? உங்க அத்தனை பேரையும் சொடக்கு போறதுக்குள்ள கொண்டு வர பாக்குறியா? டேய், பாக்குறியா? மாப்ள, கோபப்படாம கண்ட்ரோலா இருங்க. அப்புறம் என்ன மாமா, இவன் பாட்டுக்கு ஓவரா சொல்லிட்டே இருக்கான்.
இங்க பாருங்கடா, நீங்க 5 பேர் செத்தாத்தான் என் பிரச்சனை தீரும்னா உங்க 5 பேரையும் கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன். ஒரு கொலை பண்ணாலும் அதே தண்டனை தான், 8 கொலை பண்ணாலும் அதே தண்டனை தான். டிசி சார் அப்படிலாம் பண்ணாதீங்க சார். எங்க அம்மா ஒத்துப்பாங்க சார், ப்ளீஸ் சார். எங்க 4 பேரை வேணாலும் வச்சுக்கோங்க சார். ஆனா எங்க அப்பாவை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். டேய், அதெல்லாம் முடியாது. ஒவ்வொருத்தனையும் ரொட்டி பிச்சு வீசுற மாதிரி வீச போறான்டா. சார் டேய், நந்தினி வந்திருக்கானா? நந்தினியா? அறிவு கட்டவ சென்னைக்கு வர வேண்டாம்னு சொன்னேன், அதே மாதிரி வந்திருக்காளே. டேய், அவ வந்தா என்னடா? அவளும் நம்ம வீட்டு பொண்ணு தானடா. இல்லக்கா, வர ஒப்போக்கே சரியில்லை, நடவடிக்கைலாம் வேற மாதிரி இருக்கு. இவங்க இருக்கிறது அவள் தெரியவே வேண்டாம். டேய் ராம், இவனுங்க எல்லாரும் இழுத்துட்டு போய் அந்த ரூமுக்குள்ள போட்டு அட. சத்தம் வரக்கூடாது. நீங்களும் போங்கடா, போங்க. அக்கா, இந்த வீட்ல நடக்கிறது எதுவுமே அவளுக்கு தெரிய வேண்டாம்க்கா. பாத்துக்க. சரிடா, நான் சொல்லல. போங்க மாமா. அட நந்தினி, நீ ஏம்மா? பாவா, எப்படி இருக்க? என்ன மாமா அது? கதவு திறக்க உங்களுக்கு இவ்ளோ நேரமா? நான் ஊருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லலாம்னு இருந்தேன். மண்ணாங்கட்டி, உனதான் வர வேண்டாம்னு சொன்னல, அதே மாதிரி வந்து நிக்கிறேன். ஏய், அக்கா பாருக்கா, உன் வீட்டுக்கு வரதுக்கு நான் இவன் கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? ஏண்டா? பெரியப்பா, எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல அங்க இருந்து வந்ததுல இருந்து. ராம் பேசுனதா சொன்னம்மா, அதான். மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க தொந்தி எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? என்னது, யார் முகத்திலயும் சிரிப்பையே காணும்? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. கீதா, நந்தினி பாவம் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கா. உள்ள கூட்டிட்டு போய் சாப்பிட வை. இப்போ போமா, போய் சாப்பிடு. சீக்கிரம் வாக்கா, பேக் எடுத்துட்டு வாங்கண்ணா. டேய் ராமு, போ போ. நில்லு. என்ன? இங்கேயும் போற? உனக்கு ரூம் மேல இருக்கு, மேல போ. ஏய், வழக்கமா நான் அந்த ரூம்ல தான் தங்குவேன், அந்த ரூம்ல தான் போவேன். மேல போ. அக்கா, என்னக்கா இவனுக்கு பிரச்சனை? நான் எப்போ அங்க தானே தங்குவேன். வந்தா க்ளீன் பண்ணாம டென்ஷனா இருக்குமா? இப்போதைக்கு நீ மேல தங்கு, நான் அதை க்ளீன் பண்ணி தரேன், அப்புறமா நீ தங்கு. போ, நீ மாடிக்கு போ முதல்ல. இல்லையே, இங்க உங்க யார் முகமே சரியில்லையே. அண்ணே, மேல எடுத்துட்டு வாங்க லக்கேஜ். சரிம்மா. எதுக்குடா இவளுக்கு எதுவும் தெரியும் நான் சொல்றேன்? மாப்ள, நந்தினி ரொம்ப மாறிட்டா. இந்த வன்முறையெல்லாம் தேவையா, சரியா வருமானு கேக்குறா. அந்த பையன் என் சட்டையை பிடிச்சப்ப கூட இவ பதறாம இருந்தா. இந்த பாருங்க, இதெல்லாம் அவளுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. தெரியவும் வேண்டாம். அதான் மாமா நானும் சொல்றேன், அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். என்னம்மா இது? காப்பாத்த போன 4 பசங்களும் சேர்த்து வச்சு புடிச்சு வச்சுட்டாமா. உமாவும் பூமிகாவும் கோர்ட்ல கொலை செஞ்சதை ஒத்துக்கிட்டாதான் அவங்கள விடுவேன்னு சொல்லிட்டானாமா. இதுக்கு நடுவுல போலீஸ் கேஸ்ன்னு போனா நடக்கிறத வேறன்னு மிரட்டி வச்சிருக்காமா. என்னப்பா சொல்றீங்க? அவங்க 5 பேரும் இல்லனா அத்தை தனியா என்னப்பா பண்ணுவாங்க? ஏன்பா, நீங்களோ இல்ல வைத்தியனோ ஏதாவது பண்ண முடியாதா? என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. ஒரே வெறுப்பா இருக்குமா.
இந்த உமா அத்தனை கோயிலுக்குள்ளன்னு போறா, என்ன புண்ணியம்? ஒரு சாமி கூட காப்பாத்தாம கை விட்டுடுச்சே. அப்பா பேசாம நீங்க உமா அத்தை எங்கேயே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ம்ஹும். அவ வரமாட்டாமா. அவங்க யாரும் இல்லாத வீட்டுல தனியா இருந்தாலும் இருப்பாளே தவிர அந்த வீட்டை விட்டு நிச்சயம் வரமாட்டா. போலீஸுக்கு போலான்னு சொன்னாலும் அதுக்கும் வேணான்னு சொல்றாமா. இந்த வயசுல நான் அவங்கள எங்கன்னு போய் தேடுவேன்னு சொல்லு. என் கைய கட்டி போட்ட மாதிரி இருக்குமா. அத்தை என்ன சொன்னாலும் சரிப்பா, நீங்க போலீஸ்க்கு போறதுதான் நல்லது. ஆனா போலீஸ்க்கு போனா அவங்கள கொன்னுடுவேன்னு மிரட்டுறானே. ரத்தனத்துக்கிட்ட இதை சொன்னாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிரிக்கு தகவல் போயிடும். கோவத்துல கத்தி எடுத்து ஏதாவது செஞ்சிட்டேன்னா என்னமா பண்றது? 5 உசுர்ல ஒரு உசுறு போனாலும் உமா தாங்க மாட்டாமா. பேசாம நீங்களாவது அங்க அத்தைக்கு துணையா இருந்திருக்கலாம்லப்பா. உமா முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுமா. அதனாலதான் நான் வந்துட்டேன். இந்த விஷயத்த கூட அவ லேசுல என்கிட்ட சொல்லல. ரொம்ப துருவி துருவி கேட்டதுக்கு அப்புறம் தான் சொன்னான். இத காதால கேட்டதுக்கு அப்புறமும் எதுவும் செய்ய முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரிப்பா, கை கழுவிட்டு வந்து கொஞ்சம் சாப்பிடுங்க வாங்க. இந்த நிலைமையில நான் எப்படிமா சோறு துண்ண முடியும்? ரொம்ப வயிற்றுச்சலா இருக்குங்க. ஒரு மனுஷன் இவ்ளோ கெட்டவனாவா இருப்பா? பாவங்க உமா. எவ்வளவு போராட்டம், எவ்வளவு வேதனை. ஜெயிலுக்கே போயிட்டு வந்துட்டா உமா. இத்தனைக்கு அப்புறமும் அந்த குடும்பம் தோத்து போறத நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. 5 பேரையும் விடணும்னா இவங்க 2 பேரும் கொலையை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகணுமா. அதனால உமா நான் ஒத்துக்க தான் போறேன், ஜெயிலுக்கும் போறேன்னு சொல்றா. அந்த கிரிக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லையா? அவ மனுஷனே இல்லம்மா. அவனெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல யார் சேர்த்தாங்கன்னு தெரியலம்மா. நல்ல குடும்பத்துக்கு ஏன் இப்படி சோதனை மேல சோதனை வருதுன்னு தெரியலம்மா. ஏய், உங்க 2 பேருக்கும் சொல்றேன், இதை எங்கேயாவது வெளியே போய் உளறி வச்சிங்க நல்லா இருக்காது. உங்க மூலியமா 5 உசுருக்கு ஏதாவது ஆபத்து வந்தது, உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். அதானே, எங்கடா இன்னும் நம்ம பக்கம் திரும்பி நல்ல வார்த்தை சொல்லலையேன்னு பார்த்தேன். நான் எதுக்குங்க இத பத்தி பேச போறேன்? ஏன் உமா எனக்கு மட்டும் நல்ல ஃப்ரெண்ட் இல்லையா? அம்மா எல்லாருக்கும் தான் சிநேகிதி. ஆனா நீ தான் ஒவ்வொருத்தரும் எதிரியா நினைச்சிட்டு இருக்க. வாயை திறந்த கொன்னுடுவேன். அந்த ஆள் எதுக்கு பூமிக்காவும் தண்டனை ஏத்துட்டு உள்ள போன நினைக்கிறான்? ஒத்துக்கிறத விட்டா வேற வழியே இல்லையாப்பா அவங்கள காப்பாத்துறதுக்கு? தெரியலையேம்மா, அந்த சைக்கோ என்ன நினைக்கிறானே தெரியலையேம்மா. கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி இருக்கு. கிருஷ்ண மாமாக்கு ஏதோ மினிஸ்டர் தெரியும்னு சொன்னீங்கல்ல, அவங்க மூலமா ஏதோ முயற்சி பண்ண முடியாதாப்பா? எங்க போனாலும் போலீஸோட உதவியை கேட்டுதானமா ஆகணும். உமாதான் போலீஸ்க்கே போவானான்னு புடிவாதமா இருக்காள. அவ சொல்றதும் ஒரு விதத்துல நியாயம்தாம்மா. எப்படியும் போலீஸுக்கு தகவல் போச்சுன்னா உடனே கிரிக்கு அது தெரிஞ்சிடும். அவங்கள உயிரோட காப்பாத்த முடியலனா என்னம்மா பண்றது? அத நினைச்சாதாம்மா பயமா இருக்கு. வேற யார்கிட்டயும் எந்த உதவியும் கேட்க முடியாதா? யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியல சுமதி. அவங்கள கடவுள் தான் காப்பாத்தணும். நில்லையா? அட நில்லையாங்கற? யோ யோ, உனக்கு என்ன கொழுப்பு ரொம்ப கூடி போச்சா? கண்ணடிச்செல்லாம் கூப்பிடுற? அத்த தனியா வாங்க பேசுவோம் அப்படி சொன்னேன். அது எசகு அப்படி ஆகி போச்சு. போதும் போதும், உன்னோட ஜாடையும் மண்ணாங்கட்டியும் இதெல்லாம் எனக்கு பிடிக்கலையா? அப்படி என்ன தனியா பேசணும்? அத்த லட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, அதை விட போறீங்களா? எந்த விஷயத்த சொல்ற? என்னத்த நீங்க இவ்வளவு மக்கா இருக்கீங்க? யோ, இத பாரியா, நீ என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போற. நேரடியா விஷயத்த சொல்ல மாட்டியா? அது இல்லத்த, மாமா போலீஸ்க்கு போக வேணாம்னு சொல்றாரு. அப்படின்னா நாம போலீஸ்க்கு போய் தானே ஆகணும். என்னையா சொல்ற? போலீஸ்க்கு போய் என்னத்த நீங்க இப்படி இருக்கீங்க? அங்க போனா தானே அதிரடி ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால அந்த குடும்பத்துல சிக்கல் உண்டாகும்ல. அட ஆமால, அவங்க வேணான்னு சொன்னா நம்ம போய் தானே ஆகணும். நீ ஒண்ணு பண்ணு, நீ உடனே நம்ம ரத்னத்துக்கு போனை போட்டு இந்த மாதிரி விஷயம்னு தகவலை சொல்லிடு. நான் எப்படி பண்றது? 3 வேளை மூக்க பிடிக்க கொட்டிக்கிறல, போன் பண்ணி பேசு. இத பாரு, நிச்சயமா தகவல் தெரிஞ்சதுன்னா அந்த ரத்னம் சும்மா இருக்க மாட்டா. அவங்க 5 பேரை மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணுவா. அந்த சண்டையில ஏதோ ஒருத்தனாவது செத்து போவான்ல, அதுல ஒருத்தன் செத்து போனா கூட நமக்கு சந்தோஷம் தானே.
என்னை பொறுத்த வரைக்கும் அந்த உமா கண் கலங்கி நிக்கணும், திக்கு தசை தெரியாம அலையணும், அந்த குடும்பமே அடுத்து விமோச்சனை இல்லாம திரியணும். அத்தை அது கொஞ்சம் சரக்கு ஊத்தி கொடுத்தா போதும்ல. யோ, என்னையா காமெடி பண்றதா நினைப்பா? சகிக்கல. இத பாரு, அவ தவிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த உமா குடும்பத்துல போய் நுழைஞ்சு அந்த சொத்தை நம்ம அடைஞ்சிடலாம். சூப்பர் அத்தை, சூப்பர். இதுக்கு தான் தனியா வாங்க பேசலாம்னு சொன்னேன். நீங்க என்னமோ என்ன கோச்சுக்கிறீங்க? சரி சரி, பேசுனது போதும், முதல்ல ஃபோன் பண்ணி பேசு. அத்தா, என் போன்ல என்னைக்குதோ பேலன்ஸ் இருந்திருக்கு. உங்க போனை கொடுங்க, பேசுறேன். ஐயோ, நாசமா போச்சு. இந்தா புடி, பண்ணி தொலை. வந்து வாட்சிருக்கு பாரு எனக்குன்னு.